யோ தாடிகாரா, ஆ? நான் ரொம்பவே பயன்ட்டயா. எப்படியோ ஒரு வழியா அந்த வேட சூடாமணி எல்லாரோட பிரச்சனையும் முடிஞ்சு. என்னயா அப்படி பாக்குற? நிஜமாவே இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. இது எல்லாமே ஏதோ கனவு மாதிரி இருக்குது. யோ என்னயா நான் பாட்டுக்கு பேசினே இருக்கிறேன், நீ எதுவுமே பேச மாட்ற. இல்ல ராணி, எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனாவும் பதட்டமாவும் இருக்கு. யோ ஏன் அப்படி சொல்ற? என்ன ஆச்சியா? ஏதாவது பிரச்சனையா? ராணி, உன் வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கும். யோ நானே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ ஏன் அப்படி இருக்கிற? தெரியல ராணி, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால தனியா நின்னு போராட முடியும். ஆனா உனக்கும் பாப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது ராணி. யோ என்னயா சின்ன குழந்தையாட்டம் பேசினு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாரு? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாதான் இவர் கூப்பிடுவாரு. யார் யாது? சண்முகம் சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. சரியா, எடுத்து பேசு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஐயோ, கால் கட் ஆயிடுச்சு. சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். மிஸ்டர் சித்தார்த், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை நான் இமிடியேட்டா மீட் பண்ணணும். என்ன சார் இந்த நேரத்துலயா? ஆமா சித்தார்த், பெரிய ப்ராப்ளம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சார், நான் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க உங்க லொகேஷனை எனக்கு அனுப்புங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன். சரிங்க சார், நான் லொகேஷன் அனுப்புறேன். என்னயா என்னாச்சு? என்னத்த போசுறோம் இந்நேரத்துக்கு அவர் வரேன்னு சொல்றாரு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா ராணி, இது பெரிய பிரச்சனையாமா. அதான் உடனே என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. நான் இருக்க லொகேஷனை அனுப்ப சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா?